எனக்கு மீனுனாலே பிடிக்காது. தயாராகுங்க அரக்க சகோதரர்களே, உங்களுடைய ஆட்சி ஆரம்பிக்க போகுது. அப்ப நாம என்ன பண்றது? சண்டைக்காரன் காலில் விடுறதை விட சாட்சிக்கார காலில் விடுறது தான் நல்லது. என்னதா இருந்தாலும் அவர் நம்மளுடைய தலைவராச்சே. வாங்க போலாம். ஓகே டீம், எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க. ட்ரேகோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா சக்திகளையும் கைப்பற்றிட்டான். எல்லாரும் உடனே புறப்படுங்க. தேவையான ஆயுதங்களை எடுத்துக்குங்க. அவனை உடனே அழிச்சாகணும். ஆனா அது ரொம்ப ஈஸி இல்ல. எல்லாம் நம்ம கைக்குள்ளதா இருக்கு. இந்த உலகத்தோட தலையெழுத்தை இன்னொருத்த மாத்தி அமைக்க கூடாது. கமான், புறப்படுங்க. இத்தனை வருஷமாயே இந்த மொட்டை தலை திருந்தவே இல்லடா. மந்திரம் தானடா மந்திரத்தை தோக்கடிக்கும். ட்ரேகோ ஈஸ்ட் நோக்கி போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏஜென்ட் ஜூலி ரிப்போர்ட்டிங் ஆன் டியூட்டி சார். அவனை சுத்தி வளைச்சு சுட்டு தள்ளுவோம். ஜூலி, நீ போதுமான அளவுக்கு செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, ட்ரேகோ கிட்ட அந்த சக்தி எல்லாம் கொடுக்கிறதுக்காக நாங்க ஒண்ணும் அப்படி பண்ணல. நாங்க ஒரு திட்டம் எங்களை போட்டுட்டோம். காப்பாத்துறதுக்காக தான் நீ அப்படி பண்ணனு எனக்கு தெரியும் ஜூலி. ஒரு வகையில அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்பல இருந்து பிரச்சனைகளை நாங்க மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் ஜூலி. பிரகு அந்த 8 மந்திர சக்திகளையும் பறிச்சுட்டான். அதை ரிமூவ் பண்றதுக்கான மந்திர சக்தி உன்கிட்ட தான் இருக்கு. அது எதுக்காக நான் உன்கிட்ட சொல்லணும்? என்ன பழி வாங்குறியா? என் மகன் வேணா எனக்கு அடங்காம இருக்கலாம். ஆனா அவன் இந்த உலகத்தை படுத்துற பாட பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 8 சக்திகளும் அவனுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா அப்புறம் அதை எடுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இத முன்னாடியே சொல்லிதான் வெட்டிய உன்கிட்ட பேசிருக்க மாட்டான்ல. ஒரு நிமிஷம், என்ன விடுவிச்சனா ரேகோவை நான் பாத்துக்கிறேன். உங்க உலகத்துக்கு ஆபத்து வராம நான் காப்பாத்துறேன். அது மட்டும் என்னால முடியவே முடியாது. அப்படின்னா உங்க உலகம் அழியறது நிச்சயம். இது ஒன்னும் ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. உடனே சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம காலி பண்ணி ஆகணும். அது வந்து சார், அது ஓரளவுக்கு நேரா வந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பெரிய சைஸ் சார். வாங்க போலாம். பூமியில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்றது நடக்கிற காரியமா? நான் தப்பு பண்ணேன்னு தெரியும். ஆனா இந்த ஒரு வாட்டி என்ன நம்புங்க ப்ளீஸ் ஜாக்கி. நம்ம ஒன்னா சேரலனா எதுவுமே செய்ய முடியாது. வேண்டாம் ஜூலி. இந்த சிட்டிலேயே செக்ஷன் 13 தான் ரொம்ப பாதுகாப்பான இடம். அதனால நீ இங்க இருக்கிறது தான் நல்லது. பீமா, நீ தான் ஜூலிய பத்திரமா பாத்துக்கணும். நிச்சயமா ஜாக்கி. அது நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பாஸ். ஆனா நான் யாரையும் தப்பா புரிஞ்சுக்கலையே. ஐயோ, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. கடையை இழுத்து மூடியாச்சு. அடடா, போய் தொலைங்களா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ட்ரேகோ இந்த உலகத்தை அழிக்க வேண்டாம் நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா ஆராய்ச்சி செய்ய விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். அடடா, நீங்களா? ரொம்ப கோவப்படாதீங்க தாத்தா. உங்களை துன்புறுத்த நாங்க வரல. ஆமா, இந்த டிராகோ உலகத்தையே அழிக்க போற விஷயத்த நாங்க கேள்விப்பட்டு தான் இங்க வந்தோம். டிவில எல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏய், உலகத்தை நாம அழிய விடக்கூடாது. அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா? அதுக்கு தான் வந்திருக்கோம். சோ என்ன சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எங்க சார்ஜஸும் கம்மி தான். நிச்சயமா நாங்க எதையும் திருட மாட்டோம். அப்புறம் எதுக்குடா வெட்டியா நிக்கிறீங்க? வந்து வேலையை பாருங்க.